வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். போதையற்ற நாட்டை உருவாக்குவோம், யாழில் அமைச்சர் அழைப்பு. பெண் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய அரசு நடவடிக்கை. பிரதமரிடம் விடை பெற்றார் யூலிசங். இலங்கைக்கான மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும், இந்திய உயர்ஸ்தானிகர் உறுதி. கல்வி சீர்திருத்த முறைகேடு, கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம், இலங்கையர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. போராட்டக்காரர்களுக்கு விரைவான மரண தண்டனை, ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி ஈரான் தீவிரம். அரச ஊழியர் சம்பளம், ஓய்வூதியம் தொடர்பில் நடவடிக்கை. யாழ் கோப்பாய் மாவீரர் துயிலுமில்ல விடுவிப்பு விவகாரம் அரசுக்கு கடும் அழுத்தம். தொடர்பான விரிவான செய்திகள். போதையற்ற தாய்நாட்டை உருவாக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயற்திட்டத்திற்கு வடக்கு மக்கள் கைகோர்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சகல விச போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட செயல்பாட்டு குழுவினை ஸ்தாபித்தல் நிகழ்வை ஆரம்பித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், போதையற்ற நாட்டினை உருவாக்கும் ஜனாதிபதியின் தேசிய வேலை திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் விரிவாக்கத்தை கிராம மட்டங்களில் மேற்கொள்வதே தற்போதைய திட்டமாக காணப்படுகிறது. எதிர்கால சந்ததியினரை போதை அரக்கனிலிருந்து பாதுகாக்கும் ஜனாதிபதியின் தேசிய வேலை திட்டத்தை கிராம மட்டங்களுக்கு விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தினை யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பித்து வைத்துள்ளோம். போதையற்ற நாட்டினை வெறுமனே பாதுகாப்பு தரப்பினரால் உருவாக்கிவிட முடியாது. மக்களின் பூரண ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே உருவாக்க முடியும். அதற்காகவே கிராம மட்டங்களில் இருந்து போதைப் பொருளை ஒழிப்பதற்கான விசேட வேலை திட்டம் 25 மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் நாட்டில் புரையோடியிருந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கு எதிராக எமது அரசாங்கம் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த போராட்டத்தில் எமக்கு பாரிய சவால்கள் விடப்பட்டன. அரசாங்கம் என்ற வகையில் நாட்டையும் நாட்டு மக்களையும் போதைப் பொருள் பாவனையிலிருந்து மீட்பதற்காக எத்தகைய சவாலையும் எதிர்நோக்க தயாராக இருக்கின்றோம். நாளை 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் யாழ் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் போதை ஒழிப்பு விசேட வேலைத்திட்ட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ள நிலையில் அதில் அனைவரையும் பங்கு கொள்ளுமாறு அழைக்கின்றேன். ஆகவே ஜனாதிபதியின் போதை ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தை மக்களின் வேலை திட்டமாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு வடக்கு மக்கள் ஜனாதிபதியுடன் கைகோர்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். குறித்த நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா, ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, இளங்குமரன், பிரதேச செயலாளர்கள், மதத் தலைவர்கள், சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் பெண் அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் புதிய முன்மொழிவு குறித்து மகளிர் விவகார அமைச்சு தற்போது ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்த இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மகளிர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன இந்த யோசனையை திறமையான மற்றும் மிகவும் அவசியமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். பெண்களை அதிகளவில் வேலைவாய்ப்பு சந்தையில் இணைத்துக் கொள்ள முறையான திட்டங்கள் நாட்டுக்கு தேவை என்றும் இந்த முன்மொழிவு மிகவும் முற்போக்கானது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து அமைச்சரவை மட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறினார். இந்த யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சமேந்திரணி கிரியல்ல முன்வைத்தார். பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமாக வேலைக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்களை குறைப்பதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் எனவும் அவர் வாதிட்டார். தனது பதவிக்காலம் நிறைவடைந்து நாட்டிலிருந்து விடைபெற்று செல்லும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலிசங் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்தார். தூதுவரை வரவேற்ற பிரதமர் தனது பதவிக்காலத்தில் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்த தூதுவர் யூலிசங் வழங்கிய சேவை மற்றும் பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்தார். டெட்வா புயலை தொடர்ந்து ஏற்பட்ட அவசர கால சூழ்நிலையிலிருந்து நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க அரசு வழங்கிய உதவியையும் பிரதமர் இதன்போது பாராட்டினார். தனது பதவிக்காலத்தில் இலங்கை அரசாங்கம் தனக்கு வழங்கிய பரஸ்பர
பரஸ்பர ஆதரவை பாராட்டிய திருமதி யூலிசங் புதிய இலங்கை அரசாங்கத்திற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால கூட்டாண்மையையும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஃபுல்பிரைட் புலமை பரிசில் திட்டம் மற்றும் அமெரிக்க அமைதிப்படை திட்டத்தின் கீழ் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாட்டு மக்களிடையே நட்புறவையும் நீண்டகால ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தூதரகத்தின் துணைத் தலைவர் திருமதி ஜெயின் ஹோவல், பொதுமக்கள் மற்றும் கலாச்சார விவகார ஆலோசகர் திருமதி மேனகா நாயர், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போககவத்த, வெளியுறவு அமைச்சின் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுகேஸ்வர குணரத்ன மற்றும் வெளியுறவு அமைச்சின் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் பிரமுதிதா மனுசிங்க ஆகியோர் பங்கேற்றனர். இலங்கைக்கான மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார். டெத்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் குறித்த மனிதாபிமான திட்டங்கள் மேலும் வலுப்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் கஹீமை நேற்று சந்தித்த போது அவர் இந்த விடயங்களை கூறியுள்ளார். இருவருக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகரகத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. டெத்வா பேரிடரின் போது இந்தியா வழங்கிய உதவிகளுக்கு ரவூப் கஹீம் நன்றி தெரிவித்ததாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் அதற்கான பாடத்தொகுதிகள் தயாரிப்பில் இடம்பெற்ற நிதி விரயம் தொடர்பாக கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன கவிரத்ன இந்த சீர்திருத்த செயல்முறை மூடிய கதவுகளுக்கு பின்னால் ரகசியமாக நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். பாடப்புத்தகங்கள் அச்சுறுத்தல், விநியோகம் மற்றும் அது சார்ந்த பணிகளுக்காக செலவிடப்பட்ட கோடிக்கணக்கான வரிப்பணம் தற்போது வீணாகியுள்ளது. இதற்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், பெற்றோர் அல்லது பாராளுமன்றத்துடன் எந்த கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை. பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹலாநிதி ஹரணியமரசூரிய ஐக்கிய மக்கள் சக்தி ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருந்தும் தம்மை இந்த செயல்பாட்டில் இணைத்துக் கொள்ளவில்லை என ரோஹிணி கவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். சீர்திருத்தங்களை தயாரிக்கும் தேசிய கல்வி நிறுவனத்தின் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களின் தகமைகள் குறித்து ரோஹிணி கவிரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். பொருத்தமற்ற நபர்கள் இப்பதவிகளில் இருப்பதால் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில் இந்த சீர்திருத்தங்களுக்காக இதுவரை சுமார் 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பாடத்தொகுதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியுள்ளதால் தற்போது அச்சிடப்பட்டவை பயனற்றவை ஆகிவிட்டன. இந்த இழப்பை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தே மீளப்பெற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தொகுதியில் இடம்பெற்ற ஒரு பொருத்தமற்ற இணையதள குறிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் 2027ஆம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு ஆலோசனை தொடர் ஒன்றை அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ளது. ஊடகங்கள் மற்றும் சில குழுக்களால் பரப்பப்படும் தவறான தகவல்கள் காரணமாக இஸ்ரேலில் உள்ளவர்கள் பாதுகாப்பு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் எழும் எந்தவொரு சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இஸ்ரேலிய ராணுவம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் இலங்கை தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. எனவே ஏதேனும் ஒரு வகையில் அவசர ஏவுகணை தாக்குதல் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகள் ஏற்பட்டால் தூதரகத்தால் வெளியிடப்பட்ட நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் மதச்சார்பு ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டவர்களுக்கு விரைவாக மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அந்நாட்டு தலைமை நீதிபதி கோலம் ஹசைன் முசேனி எஸ்ஸே எச்சரிக்கை விடுத்துள்ளார். போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் ஈரான் அரசுக்கு எதிராகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையையும் மீறி இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் தலைமை நீதிபதி ஹோலம் ஹொசைன் முசேனி எஸ்ஏ அரசு தொலைக்காட்சியில் வெளியிட்ட வீடியோ பதிவில் கூறியிருப்பதாவது: கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான விசாரணையை தாமதிக்கக்கூடாது. காலதாமதம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் குறைந்துவிடும். எனவே விசாரணையை விரைந்து முடித்து அவர்களுக்கு மரண தண்டனை உள்ளிட்ட தண்டனைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஈரான் போராட்டக்காரர்களில் முதல் நபராக 26 வயதான இளைஞரான இர்பான் சுல்தானிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. முன்னதாக ஈரான் அப்பாவி மக்களை கொல்வதை நிறுத்த வேண்டும்,
போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்கா வேடிக்கை பார்க்காது, கடும் ராணுவ நடவடிக்கையை எடுக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் ஈரான் தலைமை நீதிபதியின் இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவை நிறுவும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். பல அரச ஊழியர் தொழிற்சங்கங்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலையான முறையில் நிர்வகிப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் எனவும் அவர் தெரிவித்தார். சம்பள முரண்பாடுகள் மற்றும் அரச நிதி நிர்வாகத்தில் ஏற்படும் சவால்களை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக இந்த சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவை நிறுவுவதற்கு முன்மொழியப்பட்டது. ஏனைய தொழிற்சங்கங்களின் கருத்துக்களுக்கும் இத்தகைய கலந்துரையாடல் வாய்ப்புகள் திறக்கப்படும் என அமைச்சர் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தினார். இதன் அவசர தேவையை கருத்தில் கொண்டே 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஜனாதிபதியினால் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களின் செயலாளருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதும் இந்த ஆணைக்குழுவை நிறுவும் பணிகளை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய ஆணைக்குழு நிறுவப்பட்டதன் பின்னர் அனைத்து அரசு ஊழியர்களும் அனைத்து தொழிற்சங்கங்களும் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ தமது விடயங்களை முன்வைக்க முடியும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். உறவுகள் அஞ்சலிப்பதற்கான உரிமையினை உறுதிப்படுத்தும் வகையில் கோப்பாய் மாவீரர் துயிலுமில்ல காணியினை விடுவிக்க அபிவிருத்தி குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் வலியுறுத்தினார். இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் விடயத்தில் 19.42 ஏக்கர் நிலம் உரிமையாளர் சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சு சுவீகரிப்பு தொடர்பான தற்போதைய நிலை அரச காணி இராணுவத்தினருக்கு கையளிப்பு செய்யப்பட்டுள்ளது என கோப்பாய் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இதையடுத்து இவ்விடயத்தில் குறுக்கிட்டு பேசிய வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ், மாவீரர் துயிலுமில்ல காணி இராணுவத்தினருக்கு கையளிப்பு செய்யப்பட்டுள்ளது என்ற தகவலை நாம் புதிதாக தற்போதே கேள்விப்படுகின்றோம். அது முன்னைய காலங்களில் இடம்பெற்றதாக தங்களால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த ரகசிய தகவலை நாம் அறியும் நிலையில் நாம் அதனை கடுமையாக எதிர்க்கின்றோம். துயிலுமில்லத்தில் எமது உறவுகளின் வித்துடல்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு மரணித்தவர்களை நினைவு கொள்ளும் உரிமை, அஞ்சலிக்கும் உரிமை எமது உறவுகளுக்கு கிட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த அபிவிருத்தி குழுவின் தலைவர் ரஜீவன் எம்பி, இது 2014 ஆண்டு ராணுவத்திற்கு வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார். இதையடுத்து குறுக்கிட்ட தவிசாளர், 2014 ஆண்டு எந்த அடிப்படையில் கையளிக்கப்பட்டிருக்கிறது, காணி கையளிப்பு சட்டங்கள் எவ்வாறு பின்பற்றப்பட்டன என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த அபிவிருத்தி குழுவின் தலைவர் ரஜீவன் எம்பி, மாவீரர் துயிலுமில்ல நிலங்களை அரசாங்கம் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார். அது நடக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ராணுவம் இருக்கின்ற பெருமளவான காணிகள் விடுவிக்கப்படும் என்றும் தையட்டி விகாரை கூட அவ்வாறுதான் எனவும் பதிலளித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதையற்ற நாட்டை உருவாக்குவோம், யாழில் அமைச்சர் அழைப்பு. பெண் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய அரசு நடவடிக்கை. பிரதமரிடம் விடை பெற்றார் யூலிசங். இலங்கைக்கான மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும், இந்திய உயர்ஸ்தானிகர் உறுதி. கல்வி சீர்திருத்த முறைகேடு, கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம், இலங்கையர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. போராட்டக்காரர்களுக்கு விரைவான மரண தண்டனை, ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி ஈரான் தீவிரம். அரச ஊழியர் சம்பளம், ஓய்வூதியம் தொடர்பில் நடவடிக்கை. யாழ் கோப்பாய் மாவீரர் துயிலுமில்ல விடுவிப்பு விவகாரம் அரசுக்கு கடும் அழுத்தம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.